அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் வந்து பணிவிடை முதற்கொண்டு செய்கிறார்னு பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்ப்பதும் எப்படின்னா, நாம் காஞ்சிக்கு வர வேண்டும், ஸ்ரீமடத்தில் தங்கி அந்த மகானை பிரார்த்திக்கணும்னு அவசியம் கிடையாது என்பதை நமக்கு மீண்டும் உணர்த்தும் ஒரு அருமையான அற்புதம் அது. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் தன் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம்னா மகான் எந்த விதத்திலாவது வருவார். ஒன்று யாரையாவது அனுப்பி வைப்பார். இந்த அனுப்பி வைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பல உதாரணங்களில். அப்படி இல்லைன்னா தானே வருவார் என்பதை நமக்கு சொல்லும் ஒரு அற்புதம் தான் இது. கடந்த பகுதியில் நம் ராஜகோபால் அவர்கள் பில்லு கட்டுவதற்கு தன்னிடத்தில் பணம் இல்லாததால் வயிற்று வலி வந்தது போல் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் இல்லையா? அப்பொழுது அதே சமயத்தில் நம் மகா சுவாமிகள் தன் பக்தருக்காக என்ன செய்யறார் என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ எனக்கு மறுபடியும் வயிற்று வலி வந்துடுச்சு அப்படின்னா, என்னப்பா சொல்கிறேங்க, மறுபடியும் வலிக்கிறதா? இல்லைடா, எனக்கு இப்போ மறுபடியும் வயிற்று வலி வந்துடுச்சுன்னு நான் நடிக்க போகிறேன். டாக்டர்கிட்ட போய் நான் அப்படி எனக்கு திருப்பி வலிக்குதுன்னு சொல்ல போகிறேன். அப்போ இதை சாக்கா வச்சு டாக்டர் என்ன பண்ணுவார்? மறுபடியும் அடுத்த பரிசோதனைகள், அடுத்த சிகிச்சைகள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 2 நாளைக்கு நம்ம தள்ளலாம். அந்த 2 நாளைக்குள்ளே நமக்கு வேறு ஏதாவது ஒரு யோசனை கிடச்சி இந்த பணமும் நம்ம சேர்த்துடலாம், வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இப்படின்னு இவர்கள் மூவரும் பேசின்னு இருக்கா. அந்த 2வது மகன், அப்பா உங்களுக்கு எவ்வளோ வயிற்று வலி வந்து இப்போ தான் ஆப்ரேஷன்லாம் முடித்து இங்கே வந்து படுத்துன்னு இருக்கேள், சரியாயிண்டு வருது, திரும்பி ஏன் பொய் சொல்லணும், ரொம்ப பயமாக இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்ல, பயப்படாதரா, நமக்கு வேறு வழி இல்லை, மருத்துவமனையிலேருந்து நம்மளை யாரும் விடவும் போகிறது இல்லை காசு கட்டாமல், நமக்கு வேறு வழி இல்லைடா, இப்போ நான் வயிற்று வலிக்கிறதுன்னு கத்த ஆரம்பிக்கிறேன், நீ உடனே போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படி வயிற்றை பிடிச்சிட்டு திரும்பிக்கிறார். அதாவது ரெடி ஆகிறார், ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்படி ரெடி ஆகும் பொழுது இந்த முதல் மகனும் சரிப்பா போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய், சார் எங்கள் அப்பாவுக்கு மறுபடியும் வயிற்று வலிக்கிறதும் சொல்கிறார் சார், ரொம்ப துடிக்கிறாரு, சீக்கிரமாக வாங்கோ அப்படின்னு கூப்பிட டாக்டர் விறுவிறுன்னு ஓடி வந்தார். ஏன்னா ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி தான் அவர் வந்து கேஸ் ஹிஸ்ட்ரியில் இவருடைய பேர் என்ன, ராஜகோபாலன், வயது என்ன பிரச்சனை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி டிஸ்சார்ஜுக்கு எழுதி கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் வயிற்று வலிக்குதுங்கிறாங்களே அப்படின்னு அவர் ஓடி வந்து பார்த்து, இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா, திருப்பி திருப்பி கேட்டு பார்க்குறார், அமுக்கியும் பார்க்குறார். இப்போ வந்து இந்த ராஜகோபாலன் அவர்களுமே வந்து ரொம்ப கலக்கச்சிதமாக நடிக்கிறார், இங்கே வலிக்குது, இங்கே தான் வலிக்குது அப்படி எப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லி டாக்டரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறார். சார் உங்களுக்கு இப்போ வலி வர்றதுக்கு சான்ஸே இல்லை சார், நாங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டோம், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி நார்மல், நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நான் டிஸ்சார்ஜ் சம்மரியும் எழுதி கொடுத்தாச்சு. இந்த பெட்டுக்கு வர்றதுக்கு இன்னொரு பேஷண்ட்டு இப்போ ரெடியாக இருக்காங்க, அடுத்த 1 ஹவரில் அவங்க வந்து அட்மிட் ஆகிடுவாங்க, இப்போ நீங்கள் வலிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டருமே கொஞ்சம் அப்படி கையை பிசைக்க, சார் ரொம்ப வலிக்குது சார், என்னால் முடியலை, நகர முடியலைன்னு இவரும் அவரோட பர்ஃபார்மன்ஸை விடாமல் கொடுக்குறாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே, இப்போ தான் உங்களுக்கு 32,000 செட்டில் வேறு பண்ணியிருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த வழியெல்லாம் அவருக்கு பறந்து போயிடுது. அது 32,000 செட்டில் பண்ணிட்டாங்களா? யார் சார் செட்டில் பண்ணால், என்ன ஆச்சு, யார் வந்தா அப்படின்னு கேட்கும்பொழுது, என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் தாத்தா தான் வந்தார், உங்கள் தாத்தா கீழே வந்து இது மாதிரி என் பேரன் என் மேலே கோச்சுண்டு என்கிட்ட சொல்லாமலேயே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டான், ஆப்ரேஷனையும் பண்ணிட்டான், ஆனால் என்னால் என் பேரனை விட முடியல, மறக்க முடியல, அதான் நான் வந்து காசை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் வந்து கட்டிட்டு போனாரே சார், நான் தான் அங்கே இருந்தேனே பார்த்தேனே அப்படின்னு சொல்லும்பொழுது, எனக்கு தாத்தாவா, எனக்கு தாத்தாவே இல்லையே, அது அவருக்கே 60 வயசு, இப்போ அவர் தாத்தாவுக்கு என்ன வயசு இருந்திருக்கணும், 100 வயசாவது இருந்திருக்கணும், அப்படி ஒரு தாத்தாவே எனக்கு இல்லையே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கார். அவருடைய 2 மகன்களும், ஏன்பா உனக்கு இப்படி ஒரு தாத்தா இருக்கிறதா நீ இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேட்க, எனக்கு அப்படி ஒரு தாத்தாவே இல்லைடா, யார் வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு திருப்பி டாக்டரை கூப்பிட்டு, டாக்டர் ஒரு நிமிஷம் அங்கே வாங்க, யாரோ என் தாத்தா வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அவர் யார், பார்க்க எப்படி இருந்தார், ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது, என்ன சார் உங்கள் தாத்தா உங்களுக்கே தெரியாதுங்கிறீங்க? இல்லை சார், யாருன்னு தெரிஞ்சுக்க பிரியப்படுறேன் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அந்த காலத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா, அவ்வளோ வசதியெல்லாம் இல்லையே. இப்போ அவர் சொல்கிறார், சார் குள்ளமாக ஒருத்தர் வந்தார் சார், வயசானவர், வெள்ளை கலர் தாடி வச்சுருந்தார், ரொம்ப ஒல்லியாக இருந்தார், அவர் காவி வேஷ்டி கட்டியிருந்தார், நெத்தியில் பட்டையாக விபூதி போட்டிருந்தார் சார், யாரோ ஒரு சாமியார் மாதிரி இருந்தது அவரை பார்க்குறதுக்கு, அவர் தான் வந்து கொடுத்துட்டு போனார். யார் இவர் சொல்கிற சாமியார், குள்ளமாக ஒல்லியாக காவி வேஷ்டி சட்டை பட்டை எல்லாம் யார் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது டாக்டர் சொல்கிறார், என்ன சார் தாத்தா உங்களுக்கே தெரியலைன்னு சொல்கிறீங்க,
தெரியாமலா அவர் ஃபோட்டோவை தலைமாட்டில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரான் டாக்டர். ஏன்னா இவர் ஆப்ரேஷனுக்கு போகிறதுனால தன்னுடைய தலைமாட்டில் தலகாணிக்கு கீழே மகாபிரியவாளுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு இருந்திருக்கார். அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே டாக்டர் இவர் தானே உங்கள் தாத்தா வந்து கட்டிட்டு போனார்னு சொன்னதுமே அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறார் ராஜகோபால். இவரா வந்தார், அட நிஜமாக தாங்க சொல்கிறேன், இவர் தாங்க வந்து கட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன் இவர் யார், இப்போ எங்கே இருக்காருன்னு டாக்டர் கேட்கும் பொழுது இவர் சொல்கிறார், இது யார், இவர் எங்கே இருக்கிறார், அதாவது எங்கே இருக்கார், அனைத்து பக்தர்களின் ஹிருதயத்திலும் இருக்கிறார் இல்லையா. இவர் எவ்வளவு பெரிய சன்னியாசி, மடாதிபதி, ஸ்ரீமடம், காஞ்சிபுரம், இது எல்லாத்த பற்றியும் சொல்கிறார். இவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துகிட்டு, அப்படியா இவர் உங்களோட குருநாதரா, உங்கள் குருநாதரா உங்களுக்காக வந்தார், இவ்வளோ பெரிய சன்னியாசின்றீங்க, உங்களுக்காக காஞ்சிபுரத்துலேருந்து பெசன்ட் நகர் வரைக்கும் வந்தாரா அவர்? ஆமாங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் தாங்க வந்திருக்கணும், இவரை தாங்க நாங்கள் எல்லாருமே குலதெய்வமாக நினச்சி வழிபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் டாக்டருக்கு ஒரு சந்தேகம். அவர் நிறைய இந்த புக்கிலெல்லாம் படிச்சிருக்கார். இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்களே, ஒரு க்ஷணம் இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்களே, அது மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக்கை இவங்க சொல்கிற அந்த சன்னியாசி ஏதாவது செஞ்சுருப்பாரா? இப்போ அந்த கேஷ் இன்கேஸ் ரிசப்ஷனில் இல்லாமல் போயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு கிடுகிடுன்னு ஓடுறார். ஏன்பா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அந்த ராஜகோபாலன் இருக்கார்ல, அவருடைய தாத்தான்னு ஒருத்தர் வந்து இந்த பில்லை செட்டில் பண்ணாரே, அவர் கொடுத்த பணம் உள்ளே இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது, இதை பார்க்குறேன் சார், திறந்து பார்த்தா இருக்குது சார், அவர் எவ்வளோ கொடுத்துட்டு போனார், 32,000 ரூபா கொடுத்தார் சார், அப்படியே இருக்குது சார்னு ஒரு ஃபுல் கட்டு சார், அந்த ஃபுல் கட்டை அப்படியே கொடுக்குறார். அந்த ஃபுல் கட்டை பார்த்து எண்ணியெல்லாம் பார்த்துக்கிறார், 10 நிமிஷம் எடுத்துட்டு திருப்பி எண்றார், ஒரு நோட்டு கூட குறையில, 32,000 ரூபா அப்படியே இருக்குது. மறுபடியும் விறுவிறுன்னு மேலே வரார். இந்த ராஜகோபாலன், சார் எங்கே சார் ஓடினீங்க, இப்போயாவது காசு வந்துருச்சு என்னை விட்டுருவீங்களா சார் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை நான் ரிசப்ஷன் போனேன், நீங்கள் உங்களோட குருநாதர் தான் வந்தார்னு சொன்னீங்களே, அவர் கொடுத்த பணம் இருக்கான்னு திரும்பி கிராஸ் செக் பண்ண போனேன் சார், அந்த பணம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னதுமே இவர்கள் எல்லாருக்கும் அப்படி மெய் சிலிர்த்து போயிடுறது. அப்புறமும் ஒரு சந்தேகம் ராஜகோபாலுக்கு இப்போ வர்றது, சார் மகா பெரியவா தான் எனக்காக வந்திருக்காருன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம், ஆனால் எந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண வந்தாலுமே கூட்டிண்டு போகிறவர், அந்த பணத்தை கட்டுறவர் யாராக இருந்தாலுமே உங்கள் ஹாஸ்பிட்டலோடைய ரிசீப்டில் கையெழுத்து போடணும், கரெக்டுங்களா? ஆமாம் சார், கையெழுத்து போடாமல் நாங்கள் கேஷையே வாங்க மாட்டோமே அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அப்படின்னா அந்த கையெழுத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் குருநாதருடைய கையெழுத்தை பார்த்ததே கிடையாது, அவர் எதையும் எழுதி நாங்கள் பார்க்குற பாக்கியமே கிடைக்கல, அதனால தான் நாங்கள் கேட்குறோம். இப்படி அவர் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்னதுன்னா, ஸ்ரீமடத்தின் வழக்கப்படி அங்கு இருக்கும் எந்த பரமாச்சாரியாலும், அது எந்த ஆண்டாக இருந்தாலும் சரி, இத்தனை 70வது பீடாதிபதி வரைக்கும் சரி, அவர்கள் தங்களுடைய கையெழுத்தை எங்கேயுமே ஒப்பம் எங்கேயுமே இட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்போ யார் இதை செய்யணும்? ஸ்ரீமடத்தின் சார்பாக அந்த பீடாதிபதி அல்லது மடாதிபதி சொல்வதை கேட்டுண்டு அந்த ஸ்ரீமடத்தின் ஸ்ரீகாரியம் என்ற மேனேஜர் தான் இதற்கான பொறுப்பு. நிர்வாகத்தின் சார்பில் அவர் தான் கையெழுத்தை போட்டு தரணும். இப்போ மகாபிரியவா வந்திருக்கா அப்படின்னு இவர் சொல்கிறாரே டாக்டர், அப்போ கையெழுத்து யார் போட்டிருப்பா அப்படிங்கிற சந்தேகத்தில், சார் இதை மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல அந்த டாக்டர் மறுபடியும் வேர்க்க ஓடுறார் திருப்பி ரிசப்ஷனுக்கு. மறுபடியும் அந்த ரிசப்ஷனில் இருந்தவர்கிட்ட போய், ஏன்பா ஒரு பெரியவர் வந்து காசு கொடுத்தாருன்னு இப்போ நீ கொடுத்தரல, அப்போ அவர் கையெழுத்து போட்டிருப்பார்ல, அவர் போட்டாரா, அவர்கிட்ட நீ வாங்கினியா, கரெக்டாக சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது, சார் வாங்கினேன் சார், அவர் கையெழுத்து போட்டுட்டு போனார், ஞாபகம் இருக்குது. அப்படியா, சரி அந்த ரிசீப்ட் எடுத்து காட்டு அப்படின்னு அவர் ரிசீப்ட் எடுப்பதற்குள்ள ராஜகோபாலும் அப்படி இறங்கி வந்துடுறார் தன் மகன்களுடைய சப்போர்ட்டோட. அப்படி பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியம், அந்த ரிசீப்டில் கையெழுத்தே இல்லை. டாக்டர், ஏன்பா நீ கையெழுத்தை வாங்கினியா, அவன் ஞாபகம் இருக்கா? சார் நான் வாங்கினேன் சார், இதே பேனால் இதே பேப்பரில் தான் சார் கையெழுத்து போட்டார், ரொம்ப நேரம் கிறுக்கிக்கிட்டே இருந்தார் சார், நல்லா ஞாபகம் இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் எதுவுமே இல்லை, பெயரே இல்லை. அப்பொழுது வந்திருந்தது யார்? டாக்டர் சொல்கிறார், நான் பார்த்தேன், உங்கள் ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் வந்தார் அப்படின்னு. ஆனால் அவரை பார்க்கும் பாக்கியம் ராஜகோபாலுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டாலும், உலகமே வேண்டும் அந்த மகான், உலகமே யாரை பார்க்கணும்னு எல்லா மூலை முடுக்கள் நினச்சுருக்கோ அந்த மகான் என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்தனுக்காக இறங்கி வந்து பில்லை கட்டிட்டு போனார் அப்படின்னா, இது தாயின் கருணை இல்லாமல் வேற என்ன? காஞ்சிக்கும் பெசன்ட் நகருக்கும் ரொம்ப தூரம்தான், பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வந்தால் 2.5 மணி நேரம் மேலே ஆகும் தான். அது மகான் எப்படி வந்தார்? மகான்களுக்கு, சந்நியாசிகளுக்கு கால தேச வர்த்தமானம் என்பதே கிடையாது. நாம் ஆழ் மனதிலிருந்து பிரார்த்திச்சுண்டு அவர்களை அழைக்கும் பொழுது
ஒரு தீராத கஷ்டத்தில் நாம் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம், எந்த முயற்சியும் பலனளிக்கலைங்கும் போது எப்படி திரௌபதி கண்ணான்னு அழைச்சாலோ அது மாதிரி நாமும் பெரியவா எல்லா முயற்சியும் பலனளிக்கலையே அப்படின்னு வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் வருவார். நாம் ஆரம்பத்திலேயே கூப்பிட்டோன்னா ஆரம்பத்திலேயே நமக்காக இறங்கி ஓடி வருவார் நம் குருநாதர். அவர் எதிர்பார்ப்பது நிஜமான பக்தி, நம்பிக்கை, பொறுமை. நமக்கான காலம் வரும்பொழுது நிச்சயமாக நம்மை காக்க ஓடோடி வருவார். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.